ஒருவருடைய ஜாதகத்தை மாற்றி அமைக்க முடியுமா? சில பேர் முடியும்னு சொல்கிறாங்க, சில பேர் முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கர்மவினையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்னு சில பேர் இல்லை, சில மாற்றங்கள்லாம் பண்ணால் நம்ம கர்மவினையை அனுபவிக்காமல், கெட்ட கர்மம் அனுபவிக்காமல் இருக்கலாம்னு சில பேர். பட் ஜாதகத்தை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா, ஜாதகத்தை மாற்றி அமைக்க முடியும், கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும். நம்ம இந்த பூமியில் வரும்போது முதல் மூச்சு விடுறோம், அந்த மூச்சில் நம்ம பிரபஞ்ச காற்றை இழுக்கிறோம், அங்கே ஜாதகம் எழுதப்படுகிறது. நம்ம மூச்சு விடுறோம், கடைசி மூச்சு விடுறோம், நமக்கு மரணம் சம்பவிக்கிறது, அதோடு நம்ம இந்த பூலோக வாழ்க்கை வந்து முடியுது. ஸோ முதல் மூச்சு விடும்போது தொடக்கப்படுகின்ற அந்த ஜாதகம் வந்து நம்ம லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாகவே காட்டி கொடுக்கும். ஸோ அது எல்லா விஷயங்களுமே இருக்குது, நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் சில பேர் இப்போது ரீசண்டாக வந்து ஜாதகத்தை மாற்றி முடியும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவங்க என்ன ஒரு ஆணோ பெண்ணோ எந்த டைமில் பிறந்தாங்களோ அந்த டைமை வந்து மாற்றி போட்டு, நாளை மாற்றி போட்டு, அப்படி ஜாதகத்தை மாற்றி ஒரு போலி ஜாதகமாக எழுதி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது அந்த வகை கிடையாது. போலியாக ஒரு ஜாதகத்தை நாமளே ஒரு டைம் போட்டு க்ரியேட் பண்ணி நமக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி, நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரி ஜாதகத்தை மாற்றுவது கிடையாது. நான் சொல்கிறது, உண்மையிலேயே நம்ம இந்த ஜாதகத்தை இந்த டைமில், இந்த லக்னத்தில், இந்த திதியில், இந்த நட்சத்திரத்தில், இந்த பாதத்தில் பிறந்திருக்கும். அதுக்குண்டான ஒரு பலன் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. இதில் நற்பலன்களும் இருக்கும், தீய பலன்களும் இருக்கும், நன்மையும் தீமையும் இல்லாத நடுத்தரமான பிரச்சனைகளும் இருக்கும், வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். ஸோ இதை மாற்ற முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரிஜினல் பிறந்த டைம், அதை வைத்து கணிக்கின்ற ஜாதகம், அந்த ஜாதகத்தினால் வருகின்ற பலன்களை மாற்ற முடியுமான்னு பற்றி நான் சொல்கிறேன். நாமளே போலியாக நமக்கு தேவையை கேட்டுற மாதிரி, நம்முடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நாம் ஒரு டைம் போட்டு, ஒரு இமேஜின் பண்ணி ஒரு டைம் போட்டு கால்குலேஷன் போட்டு, அந்த ஜாதகம் இல்லை, அது போலி ஜாதகம். அந்த போலி ஜாதகத்தை பற்றி நான் பேசுகிறேன். உண்மையாக நாம் பிறந்த டைமில் இருந்து கணிக்கப்பட்டுகின்ற ஜாதகத்தில் இருக்கின்ற பலன்களை மாற்ற முடியுமா அப்படின்னா, நல்ல பலன்கள் வரும், அதை யாரும் மாற்ற விரும்ப மாட்டாங்க. சாதாரணமாக இருக்கும், அதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. கெட்ட பலன்கள் இருக்கும், கஷ்டப்படணும்னு இருக்கும், வறுமையில் வாடணும்னு இருக்கும், படிக்க முடியாத வறுமையில் இருக்கணும்னு இருக்கும், சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தான் இருக்கணும், கஷ்டப்படணும்னு இருக்கும், வாடகை வீட்டு கூட வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படணும்னு இருக்கும். ஸோ வாழ்க்கையில் பிஸ்னஸ் லாஸ் ஆகணும்னு இருக்கும், சூசைட் பண்ணிக்கணும்னு இருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகணும்னு இருக்கும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி உயிர் பிரியணும்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் காட்டப்படுகின்றது, எல்லாமே இருக்குது. இதை மாற்ற முடியுமான்றது தான் பேச்சு. இதை மாற்ற முடியுமானா 100% எடுத்துக்கினா 1% மாற்ற முடியும். இப்போ நீங்கள் பொதுவாக எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது பெரிய எல்லாம் போட்டு கடைசியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை கீழே கடைசியாக போட்டிருப்பாங்க. மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் சின்னதாக படிக்க முடியும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க, அது இப்போ நீங்கள் படிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் சைன் பண்ணிட்டு வந்துடுங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு கிளைம் பண்ண போனீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை சொல்லி கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படின்னுவாங்க, கீழே இருக்கும். இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் அந்த மாதிரி நிறைய நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஜாதகத்தை மாற்றக்கூடியதுக்கான அமைப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். உனக்கு இந்த பிறவியில் இப்படி தான் இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் சில கர்ம விதிகளை, சில கர்ம ரகசியங்களை, சில பிரபஞ்ச ரகசியங்களை வந்து நீ உணர்ந்து வாழ்க்கையில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணினா உன்னால் இந்த நெகட்டிவ் பலன்களை அனுபவிக்காமல் தடுக்க முடியும், இந்த நெகட்டிவ் பலன்களை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறார். எப்படி வந்து உலக நாடுகள்லாம் வந்து ஒரு நாட்டு மேலே ஒரு நாடு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட வல்லரசுகள் வந்து வீட்டோ பவர்னு ஒன்று வச்சு அதை நலிஃபை பண்ணிடுறாங்க. ஒரு நாட்டு மேலே ரஷ்யா படையெடுக்குது அப்படின்னும் போது ரஷ்யாவுக்கு எதிராக யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. பட்டு அவங்களுக்கு கொடுக்குற அந்த வீட்டோ பவர் வச்சு அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ரஷ்யா மேலே யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இது ப்ராக்டிக்கலான உண்மை நாம் பார்க்குறோம் இல்லையா? இதே மாதிரி ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதை அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லதை பற்றி யாரும் அது பெரிய விஷயமா இருக்குது, ஏன்னா சுகப்படுவாங்க, நல்லா சுகப்படுவாங்க. கஷ்டம்னு வரும்போது தான் அடாடா இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை திருவள்ளுவர் திருக்குறளையும் கேட்டிருக்காரு. ஊழ்வினை என்ற அதிகாரத்தில் அவர் கர்மா பற்றி தான் பேசுகிறாரு. அந்த ஊழ்வினை அதிகாரத்தில் இதை பற்றி ஒரு குறளில் திருவள்ளுவர் கேட்பார்.
என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பேட் கர்மா, கெட்ட கர்மா வேலை செய்யும்போது வர கஷ்டம் வரும்போது கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நல்ல கர்மா வேலை செய்யும்போது உங்களுடைய குட் டீட்ஸ், நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் செஞ்ச நல்ல கர்மா வேலை செய்யறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் வந்திருக்கு. அந்த நன்மைகள் தான் அனுபவிக்கும் போது நீங்கள் தான் நன்மை அனுபவிக்கிறேன், ஆமாம் நான் சந்தோஷப்படுறேன், ஹாப்பியாக இருக்கேன், வெரி வெரி ரிச்சாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? இல்லை. நல்லா இருக்கும் போதெல்லாம் நல்லா அனுபவிச்சுக்கிறீங்க, யாருக்கும் வெளியே சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் ஐயோ நான் என்ன பண்ண புலம்புறீங்களேன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கில் போட்டு கேள்வி கேட்பார் திருக்குறளில் ஊழ்வினை அதிகாரத்தில். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் அனுபவிக்கும் போது எல்லாரும் ஹாப்பி, சந்தோஷம். கெட்ட விஷயம் வரும்போது இதை நான் ஏன் அனுபவிக்கணும், இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்தது, நான் ஏன் இந்த பிரச்சனையில் இருக்கணும், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு சம்மந்தமில்லாத வந்துருச்சு. அப்படி இல்லை, கடவுள் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எதையுமே கொடுக்கல, கண்டிப்பாக காரணத்தோடு தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான். ஆனால் அந்த கடவுள் சொல்கின்ற சில கர்ம விதி சம்பந்தப்பட்ட சில ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அதை டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர முடியும். உங்கள் ஜாதகத்தை, கெட்ட ஜாதகத்தை நல்ல ஜாதகமாக மாற்ற முடியும். ஜாதகத்தில் இருக்கின்ற கெட்ட தோஷங்களை நல்ல விஷயங்களாக மாற்ற முடியும், ஆசீர்வாதங்களாக மாற்ற முடியும். ஜாதகத்தில் இருக்கின்ற நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸை மாற்ற முடியும், கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த மாற்ற முடிவதற்கு உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கிடைக்குது, உங்களால் செய்ய முடியுதுன்னா கூட தட்டு அந்த உங்களை படைத்த அந்த இறை சக்தி வந்து பர்மிஷன் கொடுத்தா தான், அனுமதிச்சா தான் உங்களால் அதை கூட செயல்படுத்த முடியும். அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஜாதகத்தை இறைவன் வழி சேர்ந்து இறைவனுடைய ஒத்துழைப்போட உங்களுடைய ஜாதகத்தின் கெடு பலன்களை கண்டிப்பாக மாற்ற முடியும். இந்த உண்மையை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ளுங்கள்.